காலையிலே இப்படி ஒரு சொதப்பல் ஆகும் அப்படின்னு நினச்சே பார்க்கலங்க. எழுந்திரிச்சு வந்தோடனே சர்ப்ரைஸ் அப்படின்ற மாதிரி இப்படி ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் வந்து நான் வீடியோவில் லாஸ்ட்டு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஒரு ஹெல்த்தியான இட்லி ரெசிபிக்கு தாங்க. சிறுபருப்பு வந்து 1 கப் எடுத்துக்கோங்க. அதில் பாதி அரை கப் வந்து உளுத்தம்பருப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதில் 1 டம்ளர் எடுத்துருக்கனால அரை டம்ளர் உளுத்தம்பருப்பு, அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் எடுத்துக்கோங்க. நல்லா கழுவி ஒரு 5 மணி நேரம் பக்கமாக வந்து ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சது எல்லாமே நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேங்க. நார்மலாக நீங்கள் இட்லி ஊற்றுற மாவு கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சி எடுத்தால் போதும். நான் பாப்பாவுக்கு மட்டும் அரைச்சதுனால நான் மிக்சியில் அரைச்சிக்கிட்டேன். இல்லைன்னா இங்கே ஆஸ் யூஷுவல் கிரைண்டரில் கூட அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான ஒரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷன் தாங்க. பேபிஸ்க்கு ஒரு ப்ரோட்டீன் இட்லி தான் இது தாங்க அந்த சம்பவம். இதை மாதிரி அரைச்சி வச்சுட்டு மறுநாள் பெர்ஃபார்மெண்ட் ஆகிறதுக்காக விட்டுருந்தேன். ஸோ மறுநாள் மார்னிங் பார்த்தா நல்லா பொங்கி வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறமேட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் இட்லி தவாவில் நீங்கள் இட்லி எப்படி ஊற்றுவீங்களோ அதே மாதிரியே ஊற்றிடுங்க. செம்ம சாஃப்டாக இருக்கும். சீரியஸ்லி பேபிஸ் நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இதுக்கு நான் வந்து பீரட் சட்னி தான் பண்ணியிருந்தேன். ஸோ பாப்பா நல்லா சாப்பிட்டுக்கிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக சேவ் பண்ணிவிட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன்.